கவுன்சிலர் கூட்டத்தில் கண்ணில் கருப்பு துணி கட்டி கவுன்சிலர் ஒருவர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் 2வது வார்டு கவுன்சிலர் தியாகராஜன் கருப்பு உடை அணிந்து கண்ணில் கருப்பு துணி கட்டியபடி அமர்ந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் பேசிய அவர், தனது வார்டுக்கு அரசு திட்டங்கள் வழங்கப்படவில்லை என்றும் CSR நிதி மாற்றப்பட்டு கமிஷன் வாங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதேபோல் மற்றொரு கவுன்சிலர் சாந்தகுமாரி கோபிநாத் ஊராட்சியில் 24 கோடி ரூபாய் நிதி இருந்தும் பணிகள் நடைபெறவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இன்னைக்கு நான் போக மாட்டேன். இன்னைக்கு எனக்கு எல்லாமே தெரியணும். இவ்வளவு இருக்குது, இவ்வளவு வரவு இருக்குது, இவ்வளவு செலவு இருக்குது, இவ்வளவு இந்த மண்டலத்துல இவ்வளவு பணம் இருக்குது, இதுதான் இருக்குதுன்னு சொல்லுங்க. பணம் இல்லைன்னா எப்படி சார்? ஒரு மீட்டிங் நான் கேட்கறோம், காசே இல்லை. காசு இல்லைன்னா மீதி பணத்துக்கு எப்படி செலவு பண்ணிக்கிறீங்க? எப்படி ஒரு கோயில் வரியில சார் ஒரு 24-28 கோடி பணம் இருந்தது. அந்த பணத்தை நீங்க சொல்லுங்க சார், ஊராட்சிக்கு ஏன்னா தேவைன்னா நம்ம பணத்தை எடுத்து செலவு பண்றோம்ல. ஊராட்சி ஒரு கிராம தேவை, அந்த கிராம பணத்தை எங்களுக்கு